வணக்கம்ங்க. நம்ம மனசுக்குள்ள கெட்ட எண்ணங்கள், அதாவது கெட்ட எண்ணங்கள்னா என்ன? அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது. ஐயோ! அவங்க நல்லா இருந்துட்டாங்களே! ஐயோ! இவங்க இதை வாங்கிட்டாங்களே! எப்படிப்பா அவங்களால அதெல்லாம் முடியுது? அப்படின்னு அடுத்தவங்கள பற்றியே யோசிச்சுக்கிட்டு, அவங்களுடைய வளர்ச்சிகளை பார்த்து நாம பொறாமைப்பட்டு அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம்னா, நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம் நாம நல்லாவே இருக்க மாட்டோம்ங்க. நாம வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் வர விடவே கூடாது. கெட்ட எண்ணங்கள்லாம் என்னங்க? அடுத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்து வயிற்றெரிச்சல் படுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் மிக மிக மோசமான கெட்ட எண்ணங்கள்ல முதல் இடத்துல நான் வைப்பேன். அடுத்தவங்க வளர்ச்சி ஆகிறது அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பொறுத்து, அவங்களுடைய வாழ்வியலை பொறுத்து, அவங்க எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க, அதை வச்சு அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும். அதை பார்த்து எதிரில் இருக்கிறவங்க ஈஸியாக அவன் வளர்ந்துட்டானே, அவன் அதை வாங்கிட்டானே, அவன் இதை செய்துட்டானே அப்படின்ட்டு ஒரு கெட்ட எண்ணத்தோட ஒரு பொறாமைப்படுறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் மோசமான ஒரு செயல்ங்கிறது. அதனால் அடுத்தவங்களை பார்த்து நம்ம வயிற்றெரிச்சல் பட்டுட்டே இருந்தோம்னா அவங்க நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ, நிச்சயமாக அந்த எண்ணம் உடைய நாம் நல்லா இருக்க மாட்டோம், நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. ஸோ அதனால் அடுத்தவங்களை பார்த்து கெட்ட எண்ணங்கள் வைக்காதீங்க. வாழ்க்கையில் நாம் நல்லா இருக்கணும்னா நம்ம மனசு தூய்மையாக நிம்மதியாக இருக்க நல்ல எண்ணங்கள் மட்டும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் இந்த பதிவு. அடுத்தவங்க எப்படி இருந்தால் என்னங்க, அவங்க எப்படியும் இருந்துட்டு போட்டோம், நல்லா இருக்கட்டும் நல்லா இல்லை, அதை பற்றி மைண்டில் வைக்காமல் நாம் என்ன பண்ணுறோம், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு இது போதுமா, இது பத்தாதா, அடுத்து நம்ம பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, நமக்கான வேலையை நம்ம என்ன பண்ணால் உருப்படலாம், நம்ம என்ன பண்ணால் முன்னேறலாம், அதில் கவனத்தை செலுத்துங்க. அடுத்தவங்க மேலே வைக்கிற கவனத்தில் 100%, 10% நாம் நம்ம மேலே வச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக சக்ஸஸ் தாங்க. யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது சரியான்னு. நம்ம வாழ்க்கை சிறப்பாக நல்லா இருக்கணும் அப்படின்னு இருந்தால் அடுத்தவங்க எப்படி வேணால் போகட்டும், கண்டுக்காதீங்க. இதுதான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமைய நாம் நமக்கே நடத்திக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது சரியான்னு. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள். டேக் கேர்.